இன்றைய மன்னா சங்கீதம் 18:50 வசனம். சங்கீதம் 18:50. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். இதே சங்கீதம் 18 தாவீது எழுதுகிறார், மகத்தான ரட்சிப்பை அளித்து தாவீதுக்கு அவன் சந்ததிக்கு சதா காலமும் கிருபை செய்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்தும் கர்த்தருடைய கிருபையை குறித்தும் கர்த்தருடைய அபிஷேகத்தை குறித்தும் இந்த வார்த்தை பேசுகிறது. இன்று 3 ஆசீர்வாதங்களும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அபிஷேகம். இது 3 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கும். கர்த்தருடைய ரட்சிப்பை போன்ற ஒரு சிறந்த ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அவர் நம்முடைய ரட்சகர், நம்மளை ரட்சிப்பார். அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர். கர்த்தருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில பலத்த கிரியைகளை செய்யும். கர்த்தருடைய கிருபை நமக்கு மாத்திரம் நம்முடைய சந்ததிக்கும் கிடைக்க செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு இந்த 3 ஆசீர்வாதத்தையும் தருகிறார். அவருடைய ரட்சிப்பு, அவருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை சதா காலமும் அது தாங்கும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உற்சாகமான வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்கும் இந்த 3 ஆசீர்வாதம் வேணும். தாவீதுக்கு ரட்சிப்பை கொடுத்தீர், அபிஷேகத்தை கொடுத்தீர், கிருபைகளை கொடுத்தீர். தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, தாவீதின் சந்ததிக்கும் கொடுத்தீர் இருக்கு. எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை தருவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.